வணக்கம் தமிழ் மக்களே. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு முருகரோட சிரிப்பு குரலை கேட்ட திருப்பரங்குன்றத்தில் இப்போ கலவர குரல் கேட்குது. அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். மதுரை நீதிமன்றத்தோட நீதியரசர் திருப்பரங்குன்றத்தோட கல் தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு. ஆனா கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, பாரம்பரியமா எப்பவும் தீபம் ஏத்துற உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலோட நிர்வாகம் தெரிவிக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலை உச்சியில திரு சுப்பிரமணிய சுவாமி கோவிலும் அருகிலேயே ஒரு முஸ்லிம் தர்காவும் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல தீபம் ஏற்றுவதை தவிர்த்து எப்பவும் பாரம்பரியமான உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் தீபம் ஏற்றுறது தான் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட நிர்வாகம் சொல்லுது. கோர்ட்டோட ஆர்டரை நடைமுறைப்படுத்தலைன்னா அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க வாதாடுறாங்க. ஆனா அதுல காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு தான் முக்கியம், இதோட கான்சிக்வன்சஸ் நாங்க ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறதாகவும் அவங்க சொல்றாங்க. மக்கள் இது ஒரு கலவரமான சூழ்நிலையா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு போலீசாரோடைய வாதத்தை கொண்டாடுறாங்க. ஆனா இதுல எனக்கு என்ன புரியலன்னு கேட்டீங்கன்னா, எதற்கு இப்படி பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல தலையிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல சிலர் செயல்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே புரியல. இந்த பிரச்சனையோட தீர்ப்பு என்னன்ட்டு வரும் காலங்களில் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகக்கூடாது இது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாடு எப்பவும் மத நல்லிணக்கத்துக்கு பெயர் போன ஒரு மாநிலம். ஸோ அந்த மத நல்லிணக்கத்துக்கு எந்த கேடும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். நன்றி மக்களே.